பாடம், ஒரு உணர்வு, ஒரு வழிகாட்டுதல் இருந்தது. ஆனா இவை எல்லாம் எப்படி ஆரம்பிச்சதுன்னு தெரியுமா? அதற்கு காரணம் மகிஷாசுரன் தான். மகிஷாசுரன் ஒரு பெரிய அசுரனாக இருந்தான். அவனுக்கு பரமசிவன் யாரும் அவனை கொல்ல முடியாதுன்னு ஒரு வரம் கொடுத்திருந்தார். அந்த வரத்தை கொண்டு அவன் அகந்தையோடு உலகையே அடக்கிக் கொண்டிருந்தான். தேவதைகள், முனிவர்கள் கூட பயந்து போய் இருந்தாங்க. அப்போ எல்லா தெய்வங்களும் சேர்ந்து தங்கள் சக்தியை ஒன்றாக்கினாங்க. அந்த தெய்வீக சக்தி தான் அம்மன் துர்கை. அவங்க மகிஷாசுரனோட கொடுமையை முடிக்க, உலகத்தை காப்பாற்ற 9 வடிவங்களில் தோன்றினாங்க. முதலாவது நாள் சைலபுத்திரி அம்மன். பாறை போல உறுதியும் தாங்கும் சக்தியும் கொண்டவர். பிரம்மச்சாரிணி அம்மன். தவத்தாலும் தன்னம்பிக்கையாலும் சக்தியை உருவாக்கியவர். சந்திரகண்ட அம்மன். அநீதிக்கு எதிராக சண்டை புரிந்த தைரியத்தின் உருவம். குஷ்மாண்ட அம்மன். தன் சிரிப்பாலே பிரபஞ்சத்துக்கே ஒளி தந்தவர். ஸ்கந்த மாதா. அன்பும் தாய்மையும் கொண்டு உலகையை காப்பாற்றியவர். காத்யாயினி அம்மன். வீரமும் நீதியும் சேர்ந்த போராட்டத்தில் மகிஷாசுரனை வீழ்த்தியவர். காலராத்திரி அம்மன். இருளையே அழித்த ஒளியை வெளிப்படுத்தியவர். மகா கௌரி அம்மன். தூய்மையால் பாவங்களை அகற்றியவர். சித்திதாத்திரி அம்மன். பக்தர்களுக்கு வரங்களை கொடுத்து எல்லா ஆசைகளையும் நிறைவேற்றியவர். இவர்கள் எல்லாம் சேர்ந்து நமக்கு கூறும் பாடம் என்ன என்று தெரியுமா? அகந்தை இருந்தா வீழ்ச்சி உறுதி. அன்பு, தைரியம், பக்தி இருந்தா வெற்றி உறுதி. அகந்தை இருந்தா கண்டிப்பா வீழ்ச்சி அடைவாங்க. அன்பு, தைரியம், பக்தி இருந்தா வெற்றி அடைவது உறுதி. மகிஷாசுரனோட கதையால நமக்கு தெரியும், தவறான ஆசைகள், தவறான பெருமை, தவறான சக்தி எல்லாம் அழிவுக்கு தான் வழிவகுக்கும். ஆனா நல்ல மனசு, நம்பிக்கை, தைரியம், கருணை இவைகள் வாழ்க்கையை ஒளிர வைக்கும். நம்ம வாழ்க்கையில எத்தனை சோதனைகள் வந்தாலும் நம்ம மனசு வலிமையா இருந்தா அதை கடந்து வரலாம். அநீதிய பொறுத்துக்கிட்டு இருப்பது தவறு. தைரியமா எதிர்கொள்ளணும். தாய்மையின் அன்பு உலகையே காப்பாற்றும். சிரிப்பு, தூய்மை, பக்தி இவையெல்லாம் வாழ்வுக்கு அடிப்படையான ஒன்று. மிக முக்கியமாக அகந்தையை விட்டுவிட்டு எளிமையா நம்பிக்கையோடு நடந்தால் மட்டும்தான் வாழ்க்கைய சந்தோஷமாக்க முடியும். சரி நண்பர்களே, இப்போ நவராத்திரி பயணம் முடிந்தது. ஆனா அம்மனோட இந்த கதைகள் நம்ம மனசுல ஒளியாக எப்பொழுதும் இருக்கணும். நான் தான் உங்க குட்டி மினிபி கொலுபொம்மை. அடுத்த பண்டிகையில இன்னொரு கதை பயணத்தோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நவராத்திரி நல்வாழ்த்துக்கள். சரி நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா மினிபீஸ் கிச்சனுக்கு மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.